ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் சினிமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்மா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். கர்மாவோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஐ பிலாங் டு த வேர்ல்டோட ஃபுல் சீரிஸும் நம்ம கவர் பண்ணி போட்டாச்சு. அதுவும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlogger போல் இருக்குது. கையில் கேமரா வச்சுக்கிட்டு சுற்றி என்னெல்லாம் இருக்குது, அன்றைக்கி அவங்க நாள் எப்படி போச்சுன்ற மாதிரி vlog எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு நாய் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அந்த நாயை வந்து அவங்க பார்க்கும்போது அந்த நாய் இவங்கள பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. இவங்க வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. அந்த நாய் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களே குலைச்சிட்ருக்கு. அப்புறமா அந்த நாய் இவங்களை பார்த்து குலைச்சிட்டு அது அங்கேருந்து போயிடுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு எதுக்கு அந்த இடத்துல நாய் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த vlog எடுக்கிற அந்த பொண்ணு வந்து அந்த நாய் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க. போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதையோ பார்த்து பயந்து கேமராவை கீழே போட்டுடுறாங்க. அப்புறம் தான் அது என்னென்னு காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா யாரையோ வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. நம்ம பாக்ஜி எங்களோட அப்பாவை தான் புதைச்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு அவர் மைண்டுக்குள்ளே என்ன யோசிச்சுட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். என்ன தான் நம்மளுக்கு சொத்து காசு இதெல்லாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க. லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வேணும், லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இருக்கிறதுனால இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து அவர் மனசுக்குள்ளே அவரே பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக இவர் எந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாரோ அந்த பொண்ணை இவரை பார்த்து ஒப்பா அப்படின்னு கத்திட்டு வருது. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பா போல இருக்குது. அந்த பொண்ணு வந்த உடனே இவர் அந்த பொண்ணை பார்த்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக பேசுகிறாரு. அந்த பொண்ணு உடனே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த ஒப்பான்றவர் என்னன்றாரு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ வந்த பிறகு ஏதாவது ஆர்டர் பண்ணலான்ட்டு இன்னும் நான் ஆர்டர் எதுவுமே பண்ணல, இவ்வளோ நேரம் நான் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவள் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் என் கூட பழகுறீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஒப்பான்றவரை ஒரு மாதிரி டல்லாகிடுறாரு. உடனே இந்த பொண்ணு வந்தனா நான் சும்மா விளையாடினேன், சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், நான் இப்போ இருங்க ஆர்டர் பண்ணுறேன்ட்டு அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வராங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் வந்தோடனே இந்த ஒப்பான்றவர்கிட்ட வந்து அந்த பொண்ணு என்னென்னு கேட்குதுன்னா, இந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, எங்கே போகலாம் அப்படின்னும் போது இந்த ஒப்பான்றவர் என்னன்றாருன்னா, இங்கே ஒரு சேலட் ஷாப் இருக்குது, நம்ம அங்கே போய்ட்டு சேலட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு காதுகிட்ட வந்து என்ன இருந்ததுன்னா அந்த ஒப்பான்றவர் காதுகிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு சேலட் சாப்பிடணும்ல ஆசையாக இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த ஒப்பான்றவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டப்பா வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போடுறாரு. அது என்னன்ட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை வாயில் போட்டு அவர் நல்லா மென்று டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குடிச்சிடுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ஒப்பான்றவர் இந்த மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நந்தனா அடிக்கடி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே நான் வந்து ஹைக்கிங்க்கு வருவேன், வரும்போது இந்த இடத்துல ஸ்டே பண்ணுவோம், நீங்கள் ஏதோ தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்ன உடனே தான் அவர் வந்து நார்மல் ஆகுறாரு. அப்போ அந்த பொண்ணு பேசிக்கிட்டே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க ஒரு ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுக்கிறா. அந்த ஒப்பான்றவர்கிட்ட அந்த பொண்ணு என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒயின் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தா, இது வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி 2 கிளாஸில் ஊற்றுறாங்க. அதுக்கு அந்த ஒப்பான்றவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒயின்லாம் எனக்கு வேணாம்மா, நான் குடிக்கலை, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவரோட ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இந்த பொண்ணோட வாயிலேருந்து அவர் வாய்க்கு அப்படியே வந்து இந்த ஒயினை மாற்றவோ அந்த ஒப்பான்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் டேஸ்ட்டால் பயங்கர டெம்ட் ஆகி ஒயினை குடிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் அன்றைக்கி குடிக்கிறாரு. அவர் வந்து குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த ஒப்பான்றவரை போட்டு எழுப்பிட்டுருக்கா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்போ எழுப்புறேன்னும் போது இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இறந்துட்டாராம், நான் வந்து அதுக்கு போகணும், இப்போ எமர்ஜென்சியாக போய் ஆகணும், அதனால என்னை வந்து கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னும் போது இந்த ஒப்பான்றவர் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாரா, அப்படின்னா போய் தான் ஆகணும், இரு நான் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னும் போது இல்லை நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்னும் போது இந்த ஒப்பான்றவர் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி டாக்ஸி நான் புக் பண்ணுறேன், நான் குடிச்சிருக்கேன், நான் எப்படி வந்து கார் ஓட்ட முடியும்
அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா என்ன நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் விட மாட்டீங்களா? சரி விடுங்க, நானே வந்து ரோட்டில் போய் ஏதாவது டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் புக் பண்ணலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோச்சிக்குது. உடனே இந்த ஒப்பான்றவர் என்னன்றாருன்னா, சரி இரு நானே வரேன், நானே வந்து கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணும் அந்த ஒப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க. அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரில் பயங்கரமாக தூக்கம் வருது. ஏன்னா நைட் டைம்ன்றதுனால அவர் குடிச்சிட்டு வேறு இருக்காரா, அவரால் வந்து சரியாகவே ட்ரைவ் பண்ண முடியல. அவருக்கு வந்து நடுவில் தூக்கம் வருது. கொட்டாயெல்லாம் விட்டுறாரு. இதை அந்த பொண்ணு பார்த்து என்னன்றாங்கன்னா, உங்கள் தூக்கத்தை வந்து நான் போக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கார்லேயே வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க. அது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், இப்போ எதுவும் பண்ண வேணாம், நான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் நிறுத்துகிறேன் காரை, அப்போ வேணாலும் ஏதாவது பண்ணிக்கலாம், இப்போ எதுவும் பண்ணாத, இந்த மாதிரி நான் ட்ரைவ் பண்ணும்போது பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்காம ஒரு மாதிரி அந்த காருக்குள்ளே வச்சு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து பண்ணிகிட்ருக்கோம், அவர் பேச்சை கேட்காம பண்ண காரில் 2 பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பான்றவர் யாரையோ காரில் ஸ்பீடாக அடித்து தூக்கிடுறாரு. ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிச்சுட்டு 2 பேருமே பயந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. 2 பேருக்குமே இப்போ என்ன நடந்ததுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பான்றவர் வந்து வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து விழுந்து கிடக்குறாரு, அவர் இறந்துட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம பாக்ஜியோட அப்பா. இதை நம்ம ஒப்பான்றவர் பார்க்குறாரு. இவர் வந்து அந்த பொண்ணத்தை பார்த்துட்டு ஐயோ நம்ம வந்து ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு கார் வருது. அந்த கார் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா இந்த ஒப்பான்றவரை பார்த்துட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு, பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கா, இந்த மாதிரி ஹோட்டலில் நாங்கள் ரூம் புக் பண்ணணும், இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த ஒப்பான்றவரும் வழி சொல்கிறாரு. அதுக்கு அந்த காரில் இருக்கவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார் என்ன சார் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க, காரை ஓரமாக வச்சு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் கார் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சா, காரில் ஏதாவது பிரச்சனையா, நான் மெக்கானிக் தான் சார் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னும் போது, இல்லை வேணாங்க, நீங்கள் ஹோட்டலுக்கு தானேங்க ரூம் கேட்டிங்க, நான் வழி சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒப்பான்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்கவங்களை அமுச்சு விட்டுறாங்க. அந்த காருமே அங்கேருந்து போயிடுது. டக்குன்னு நம்ம பாக்ஜிங்கோட அப்பாவை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஒப்பான்றவர் இந்த அவரோட காருக்கு பின்னாடி போய் பாக்ஜிங்கோட அப்பாவை எடுத்து வச்சுட்ருப்பாரு. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த காரில் இருக்க ஆளுங்க வந்து பாக்ஜிங்கோட அப்பாவை பார்க்கல. உடனே இந்த ஒப்பான்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஜியோட அப்பாவை எடுத்து காரோட டிக்கியில் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பான்றவர் கூட இருக்க அந்த ஒரு பொண்ணு என்ன வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேணாம், இவரை நம்ம எதுவும் பண்ண வேணாம், நம்ம வேணாலும் போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடலாம், இது வேறு ஆக்சிடென்ட்டு தானே, நம்ம அதை போலீஸ்கிட்ட சொல்லலான்னும் போது இந்த ஒப்பான்றவர் பயங்கர டென்ஷனாக வர்றாரு. அவர் என்னன்றார் பார்த்திங்கன்னா, நான் குடிச்சிருக்கேன், போலீஸ்கிட்ட போய் சொன்னால் வேணும்ன்ட்டே வந்து போதையில் நான் இவரை ஏற்றி கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, என்னை தூக்கி அப்புறம் ஜெயிலில் தான் வைப்பாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னென்னா இவ்வளோ நேரம் நடந்தது வந்து ஒருத்தன் வந்து இருட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இவன்கிட்ட மாட்டிங்கன்னா ஏதாவது ஆகிட போகுதுன்ட்டு சைக்கிள் எடுத்து அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். இதை வந்து இந்த ஒப்பான்றவர் பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அவனை துரத்திட்டு ஓடுறாரு. அவன் சைக்கிள்லேருந்து ஸ்பீடாக போகலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஒப்பான்றவர் அவனை பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. அவன் பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் இடிச்சிட்டு அவனும் மயங்கிடுறான். இந்த ஒப்பா என்ன பண்ணுறாருன்னா பாக்ஜியோட அப்பாவையும் சைக்கிளில் ஒருத்தன் வந்து தப்பிக்க பார்த்தாங்க, அவனையும் இவங்க 2 பேரையும் வந்து சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா காரோட டிக்கியில் போட்டு இந்த மலையெல்லாம் ஏறுவாங்களா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஹைக்கிங் பண்ணுற பிளேஸ்க்கெலாம் போகிறாங்க. இந்த மலை ஏறுற இடத்துக்கு அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது காரில் போகும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் அவர் நிறுத்திடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து பயங்கரமாக ஒரு டிக்கிலேருந்து சவுண்ட் வருது. ஒருத்தன் வந்து மயங்கி தானே போயிருக்கான், அவன் வந்து சாகலைல, அவரை ஜஸ்ட்டு வந்து தள்ளி விடும் போது குப்பை தொட்டியில் இடிச்சுட்டு மயங்கி தானே விழுந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட டிக்கியை வந்து தட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பான்றவர் செம்ம டென்ஷனாக வராரு. வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா கார் டிக்கி ஓப்பன் பண்ணி அவன் மூஞ்சில் பங்குன்னு அடிக்கிறாரு. அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் பயங்கரமாக பயப்படுறான். டக்குன்னு இந்த ஒப்பான்றவர் என்ன பண்ணுறாருன்னா, டேய் உன்னோட வந்து நம்பர் சொல்லு, உன்னோட யூபிஐ நம்பர் சொல்லு, உன்னோட பேங்க் நம்பர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து இவருமே நம்பர் சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னன்றாருன்னா, ஒரு 10 பில்லியன் உனக்கு நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ன உடனே அவன் வந்து ஷாக் ஆகிடுறான். சார் என்ன சார் எனக்கு 10 பில்லியன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். இந்த மாதிரிடா நான் உனக்கு 10 பில்லியன் போட்டேன், நான் வந்து கொலைலாம் பண்ணல, ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருச்சு, இந்த விஷயத்தை நீ வெளியிலலாம் போய் சொல்லக்கூடாது, அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு தான் உனக்கு இந்த 10 பில்லியன் போட்டிருக்கேன் உன் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் வந்து என்னான்றான்னா, சார் சரிங்க சார் எனக்கு வந்து இவ்வளோ காசு போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சார் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்கோட அப்பா வந்து புதைக்கல அந்த வந்து இந்த ஒப்பான்றவர் வந்திருக்காரு. இவர் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காரு. அவர் வந்து வேகமாக பள்ளத்தை தோண்டவோ அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருது. பயங்கரமாக அடிபட்டு அவர் வந்து சதையெல்லாம் லைட்டாக கிழிஞ்சிருது.
அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழியில் கத்துறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலையை பார்த்த ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பார்த்து இந்த ஒப்பான்றவர் கத்துறாரு, டேய் உன்னை கூட்டின்னு வந்தது என்னடா தண்டமாக நின்றுட்டுருக்க, வந்து பள்ளத்தை நீ தோன்றான்னும் போது, சரிங்க சார் நான் வந்து இதோ தோன்றேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பள்ளத்தை தோண்டிட்டு இருக்கான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாக்ஜி அவங்களோட அப்பாவை புதைக்க போகிறாரு. அதுக்கு வந்து இந்த கொலையை பார்த்தவனான்றானா, சார் இந்த மாதிரி இவரை புதைக்க போகிறோம், ஆனால் பள்ளம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இவர் வேறு கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார், சைஸ் இவர் பெருசாக இருக்குது, இவரை வந்து நம்ம புதைச்சோன்னா இவர் அப்படியே மேலே வந்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு வந்து அந்த ஒப்பான்றவர் என்னன்றாருனா, டேய் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா, உங்ககிட்ட நான் ஒப்பீனியன் கூட எதுவுமே கேட்கல, நான் சொன்னது செய்டா அப்படின்னும் போது, சரிங்க சார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இந்த பாக்ஜியோட அப்பாவை வந்து புதைக்கிறாங்க அந்த இடத்துல. புதைச்சிட்டு இந்த ஒப்பான்றவர் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறுறாரு. இந்த கொலையை பார்த்தவொன்னே அப்படியே காரில் ஏறினா, அப்போ தான் வந்து அவன் ரியல் குணத்தை காட்டுறான். இந்த ஒப்பான்றவரோட காதுகிட்ட வந்து, சார் இந்த மாதிரி சார் நான் உங்களுக்கு நான் பண்ணது பெரிய உதவி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்தை வெளியில் கூட சொல்லக்கூடாதுன்றீங்க, எனக்கு வந்து 10 பில்லியன்லாம் வந்து ரொம்ப சின்ன காசு சார், எனக்கு இன்னும் ஒரு 20 பில்லியன் போட்டு விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம அப்பாவுமே யோசிக்காரு, இந்த மாதிரி வேறு வழி இல்லை, சரி நான் போட்டு விட்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுநாள் வந்து காலையில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கூட ஒரு பொண்ணு இருப்பாங்களே அந்த ஒப்பா கூட, அந்த பொண்ணை வந்து அவளோட ஃப்ளாட்டில் இறக்கி விட்டு, இந்த மாதிரி நேற்று நைட்டோட முடிஞ்சிருச்சு, அதுக்கும் வந்து உனக்கும் எந்த சம்மந்தமும் இதுக்கப்புறம் இல்லை, எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நேற்று நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதில் தான் நம்ம வெளியில் வந்துட்டோம், அவ்வளோதான், இதை பற்றி எதுவும் யோசிக்காத, போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து அமுச்சு விட்றாரு. அந்த பொண்ணு சரின்ட்டு அங்கேருந்து போயிடுது. அந்த கொலையை பார்த்தாலே அவன் வந்து என்னன்றானா, சார் இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து சீக்கிரம் எனக்கு வந்து காசு போட்டு விடுங்க சார், எனக்கு வந்து நான் கிளம்புறேன் சார், எனக்கு வேலைலாம் இருக்குது, சீக்கிரம் எனக்கு ஒரு 20 பில்லியன் போட்டு விடுங்க சார் அப்படின்னும் போது, நம்ம ஒப்பாவா செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்னன்றாருனா, ஏய் இருறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே 20 பில்லியனை போடுறாரு. உடனே அவனை பார்த்துட்டு சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறான். நம்ம ஒப்பா என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, காரில் ஏறி உட்காந்து அந்த ஸ்டேரிங் வீலில் போட்டு பயங்கரமாக டென்ஷனில் போட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அப்போ போட்டு அப்படி இது மாதிரி தட்டின்னு இருக்கும்போது காரோட கண்ணாடி யாரை தட்டுறாங்க, யாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐ விட்னஸ் தான். இவன் என்னடா நம்ம திருப்பி வந்து தொல்லை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடியை கீழே இறக்கும் போது அவனான்றானா, சார் இந்த மாதிரி சார் நான் வந்து காசு வந்து எங்கிட்ட கையில் எதுவுமே இல்லை டாக்ஸிக்கு, நீங்கள் வந்து கையில் டாக்ஸிக்கு காசு ஏதாவது கொடுங்க சார், நீங்கள் எல்லாமே அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்க, எனக்கு கையில் காசு வேணும் சார் டாக்ஸிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம அப்பாவுமே வேறு வழி நம்ம சில்லற காசு கொடுக்குறாரு. அவனுமே வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம அப்பாவுமே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இவனை விடுறது நல்லது தானா, இவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணுறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, காரை வந்து சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு, இந்த மாதிரி காரில் வந்து ஃப்ரண்ட்டில் காஸ்ட்லியான கார்லலாம் வந்து கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குங்கள, அந்த கேமராவுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து அந்த பணத்தை வந்து புதைக்க யூஸ் பண்ணது, அதுக்கப்புறமா நைட்டு வந்து அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண எல்லா பொருளையும் வந்து ஒரு கவரில் போட்டு, அந்த காரில் இருக்க கேமரா எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, குப்பை தொட்டியில் போட்டு அவர் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. பிடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்புறாரு. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்குறாரு. போகும்போது அவரை வந்து யாரோ வந்து ஒரு கேமராவில் பயங்கரமாக ஜூம் இன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. 2 பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து ஹோட்டலுக்கு வழி கேட்டிருப்பாங்களே 2 பேர், அவங்க தான் நம்ம அப்பாவை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றதை இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. இவங்க வந்து 2 பேரும் நம்ம அப்பாவை வந்து அவர் இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவர் ஜன்னலை சாத்துற வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரை பற்றி ஏதோ பேசுகிறாங்க. இதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க, என்னன்னு ஃபுல்லாக ரிவீல் பண்ணல. நம்ம அப்பாவுமே உள்ளே போய் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது லைட்டாக சதை கிழிஞ்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகி அவர் சதை பெருசாக வந்து அடிபட்டிருக்கு. அதனால் வலி அவருக்கு அதிகமாக இருக்குது. டக்குன்னு அதுக்கு வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் அவரே அதுக்கு பார்த்துக்கிட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மாடிக்கு போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கொஞ்சம் கூட காசே இல்லை, நான் வந்து செலவு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீ கொஞ்சம் அமுச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த பொண்ணுமே நம்மளோட ஆள் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காசு அமுச்சு விட்டுறாங்க. உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்த உடனே காலை கட் பண்ணிவிட்டு
வில்லத்தனமாக அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நானாக குளித்தேன், நைட் டைமில் வந்து கார் ஓட்டலான்னு சொன்னேன், நானாக வந்து காரில் இந்த மாதிரி என் கூட இப்படி நான் அவகிட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே அவள் தான் பண்ணா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லா தப்புக்கும் அவள் தான் காரணம், இப்போ நான் மட்டும் எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணணுமா, அதான் அவளையும் வந்து காசு செலவு பண்ண சொன்னேன், என்கிட்டலாம் காசு இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து அவர் போட்ட கட்டிலேருந்து அவருக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு கையில். அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க கட்டிலேருந்து ரத்தம் வெளியில் வருது. அவர் அவசரமாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கீழே போகிறாரு. கீழே போய் அவருக்கு அவரே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரூமில் போயிட்டு இந்த மாதிரி யாரும் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு போகிறது. அவரால் சுத்தமாக வலி தாங்க முடியல. கையில் இருக்கிறதுக்கு வந்து அவரே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ பயங்கரமாக டோரை தட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனில் கத்துறாரு. நான் இப்போ தான் யாரும் வந்து என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், யார் நீங்கள், எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பார்த்திங்கன்னா யாரும் உள்ளே வராங்க. இதை பார்த்து ஒப்பா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த ஐ விட்னஸ் ஒருத்தன் இருப்பான், இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து இந்த கொலையை பார்த்த ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்னன்றானா, சார் என்ன சார் நைட் நல்லா தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த ஒப்பான்றவர் ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. இவனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தோடு அவனை பார்க்குறாரு. அப்படி இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாக டக்குன்னு போடுறேன். ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்லாம் பழைய மாதிரி மாறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோஸும் ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.